ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வில்லேஜ் vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ப்ராய்டரியில் பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச். ஸோ செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்டை போட்டு டபுள் ஸ்டாண்ட் ஆக்கி நாட் போட்டு நீடில் கோர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ரெண்டு டைப் ஆஃப் செயின் ஸ்டிச் போட்டு காட்டப்போகிறேன். ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க சின்னதாக, அதில் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்துக்கோங்க. அண்ட் நீடில் இன்சர்ட் பண்ண எடுத்து கொஞ்சம் பேக் சைடு விட்டு நீடில் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஒரு செயின் லுக் தரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லூப் இல்லாமல் நீட்டாக இருக்கும். செயின் ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரியில் வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்டிச்சுன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எம்ப்ராய்டரின்னு எடுத்துட்டோம்னா செயின் ஸ்டிச் இல்லாமல் எந்த ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸுமே ஃபினிஷ் ஆகாது. ஸோ ஃப்ரேம் வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சுருக்கம் விழாமல் ஸ்டிச் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் பண்ணுறதுல சுருக்க விழுந்துடும். ஸோ ஃப்ரேமில் கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம அடியில் ஒரு ஃபிங்கர் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து நீடில் வந்து கரெக்டாக ஈஸியாக மேலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ஒரு சின்ன டிசைன் ஒன்று போட்டிருக்கு இல்லையா, ஒரு திலகம் ஷேப் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை விட இதை கொஞ்சம் பெண்டிங்ல எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் காட்டின மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் த்ரெட்டு மட்டும் லூப் விழுது இல்லையா? ஸோ அந்த லூப் விழாமல் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ லைட்டாக வந்து அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு வெளில எடுக்கும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா விடாது. ஸோ அது எப்படின்னு இந்த ஃப்ளார் எண்டிங் டிசைனில் நான் வந்து சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுனா மிஸ்டேக்ஸ் வரும், எப்படி பண்ணால் மிஸ்டேக்ஸ் வராது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அந்த த்ரெட்டை ப்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக இழுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக நம்ம இழுக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு லூப் வந்துட்டே இருக்கும். அது அகைன் அண்ட் அகைன் வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பிங்காகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு டிப் சொன்னேன் இல்லையா, இந்த நீடில் த்ரெட்டை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நீடில் உள்ள விட்டு வெளில எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லூப் விழாமல் ஸ்டிச் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதே வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் எடுத்திருப்பேன். ஸோ அதில் வந்து லூப் விழும். ஸோ இதில் இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா லூப் விழாமல் ஸ்டிச்சஸ் வந்து கிளியராக விழுகும். எஸ், இதில் வந்து நான் கொஞ்சம் கையை எடுத்துட்டேன் அப்படிங்கனால ஒரு லூப் விழுந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ கிட்ட வர்ற வரைக்கும் நீடில் உள்ள விட்டு அந்த ஸ்டிச் போட முடிகிற வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லூப் இல்லாமல் ஸ்டிச்சஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுந்துருப்பீங்க. நீங்களும் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா போட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மாடர்ன் வில்லேஜ் vlog சேனல்.